துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்துட்ட இந்த வாழ்வுன்னு சொல்லி அவரை துதிக்க போகிறோம். நல்லா ஆண்டவரை பிரைஸ் பண்ண போறோம். கரங்களை தட்டி நம்ம பாடுவோமா? துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. பூமியின் மண்ணை மரக்காலா ஆழ்ந்தவரும் அவரே, வானங்களை திரை போல விரித்தவரும் அவரே. பூமியின் மண்ணை மரக்காலா ஆழ்ந்தவரும் அவரே, வானங்களை திரை போல விரித்தவரும் அவரே. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே. உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே, உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே. துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. கண்களை மூடி பாடுவோமா? மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன். அப்பாவை உயர்த்திட்டே நம்ம இருக்க போகிறோம். அவர் பிரசன்னனால நிரம்பிக் கொண்டே தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம், பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே, முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம், உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம், கழுவியே நிறுத்தினீரே. சத்திய தேவன் நீரே, கனம் மகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கரங்களை தட்டி பாடுவோமா? பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம், பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே, கழுவியே நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம், கனப்படுத்துவோமா? கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். வாழ்க ராஜா, அல்லேலூயா,
யெகோவா ஈரே. உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா. யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ராபா, சுகம் தருபவரே. யெகோவா ராபா, சுகம் தருபவரே. வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா, மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா. உம் நாமம் வாழ்க ராஜா. உயர்த்திட்டே இருப்போமா? அவருடைய பிரசன்னத்தினால என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த சூழ்நிலையிலும் வந்து நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரே. அவர் வருவார், அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? எல்லா கவலைகளையும் எல்லா பலவீனங்களையும் சிந்தனையிலிருந்து எடுத்து போட்டு அந்த இயேசு ராஜாவை வாழ்கன்னு சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? சத்தத்தை முழு பலத்தோடு. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. அப்பா இந்த நிமிஷத்துல, அப்பா இந்த சில நிமிட நேரத்துல எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா. அப்பா உங்க பிரசன்னம் தான் ஆசீர்வாதம். உங்க பிரசன்னம் மாத்திரம் எனக்கு வேணும். நீங்க சொன்னீங்களே, நீ பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு நீங்க சொன்னீங்களே. உங்க பிரசன்னத்தினால இந்த வேலையில நிரப்புங்க. பிரசன்னம் போதுங்க. மலைகளை பர்வதங்களை மெழுகு போல உருக பண்ணுகிற பிரசன்னம் போதும். வேற எந்த உதவியும் உங்களுக்கு வேண்டாம், எந்த புயபலமும் உங்களுக்கு வேண்டாம். அவர் பிரசன்னம் மாத்திரம் போதும். கேளுங்க இந்த நிமிஷம் அப்பா உங்க பிரசன்னத்தினால நீங்க நிரப்புங்கப்பா. நீங்க கேட்க போறீங்க அப்பா. வாய்களை திறந்து நீங்க கேட்க போறீங்க. அப்பா உங்க பிரசன்னம் எனக்கு போதும்பா, உங்க பிரசன்னம் எனக்கு போதும். அப்பா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். இந்த நிமிஷம் உங்க பிரசன்னம் எனக்கு வேணும். வாய்களை திறந்து ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து அபிஷேகம் பெற்றிருப்பீங்களா? அப்படியே மென்மையாய் பேச ஆரம்பிங்க. இல்லையா ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, நல்லவர்னு சொல்லுங்க. Because his presence is what most needed blessing. அவருடைய பிரசன்னத்தை ஒரு மனுஷன் உணர்ந்துட்டானா அவனுக்கு எதுவுமே பெருசா தெரியாது, எந்த பலவீனங்களும் பெருசா தெரியாது. பிரசன்னத்தை கொடுத்துருங்கப்பா, பிரசன்னத்தை உணர பண்ணுங்கப்பான்னு கேளுங்க. அது இதுன்னு கேட்காதீங்க. I need the presence of the Holy Spirit. உங்களுக்கு
உங்களுக்கு கரங்களை தட்டணுமா, கரங்களை உயர்த்தணுமா, எப்படியோ உங்க பிரசனை வேணும் அப்பா. ஓ ரபா ஷதரபா மீரதலபா, உங்க பிரசனத்தை நான் ஃபீல் பண்ணாம, ஆவியானவருடைய பிரசனத்தை நான் டச் பண்ணாம, ஓ அவர் என்னை தொடாம இந்த ஆலயத்தை விட்டு நான் போவதில்லைன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. ஓ ரலபலபா ஓ ஷதரபி ஆதலபா. ஓ இந்த உயிர் தெழுதல் நாளில் உங்க பிரசனை எனக்கு வேணும், உங்க பிரசனை எனக்கு வேணும். ஓ ரதலபலிபி ஆதலதலபா ஓ ஷதரதலபி ஆதலபா. ஓ அப்படியே கரங்களை உயர்த்தி ஓ receive the presence of the Holy Spirit. கரங்களை உயர்த்தி அப்பா உங்க பிரசனம் என் மேல விழட்டோன்னு கேப்பீங்களா? ஓ ரதரமா ஓ ஷதிரபா ரீகபியா தெரதலபா ஓ லிகலமா. ஓ வாய்களை திறந்து ஓ ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே அவர் நாமத்தை உயர்த்தி கொண்டே ஓ ரலமா ஷதரபா ஓ ரமலமல மகதலதலபா ஓ லபா மகிமைப்படுத்துங்க. ஓ ரதரபா ஷியாதரபா ஓ நாமத்தை உயர்த்துங்க. ஓ ரதரமா ஷதரபா மீரபால மகதலபா ஓ லஷதரதலபர மகதலதலபா. அல்லேலூயா. சரி, இப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் அருமையான நம்முடைய மத்தியில் கூடிய அருமையான சகோதரி சந்திரா பாஸ்கர் அம்மாவுடைய கரங்களை கொடுக்க விரும்புகிறேன். எனவே இந்த நாளிலும் நம்முடைய மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். எனவே கரங்களை தட்டி அருமையான தாயாரை நம்ம வரவேற்கலாம். க்ளோரி, பிரைஸ், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அன்பின் பரலோக பிதாவே, எங்களை அதிகமாக நேசிக்கிற ஏசப்பா, எங்களை ஆண்டு நடத்துகிற ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது கூட ஆண்டவரே, நீ எங்கள் வேதத்தில் உள்ள அதிசயங்கள் நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்துருளுங்க. உங்கள் கிருபை எவ்வளவு பெருசு என்று இந்த மாதத்தில் நாங்கள் தியானம் பண்ண எங்களுக்கு இந்த மாதத்தை கொடுத்தீங்கப்பா. இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க. நீங்கள் எவ்வளவு நல்லவங்க, உங்கள் கிருபை எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் சிந்தித்து வர நீங்கள் கிருபை தந்தீங்க. இந்த நாளிலும் கூட அப்பா உங்களுடைய கிருபை எப்படிப்பட்டது என்ற மீண்டும் நாங்கள் காரியங்களை சிந்திக்கத்தக்கதாக கர்த்தாவே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் எங்களோட பேசுங்க தகப்பனே. நாங்கள் கேட்டு அதன்படி நடந்து உங்களுடைய கிருபையை அதிகமாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிருபைன்னா என்ன? சொல்லு. தகுதி இல்லாதவங்களுக்கு தேவன் அருகில் இறக்கம், ஈவு, அதான் இல்லையா? எப்படி நாங்கள் வந்து வேல்யூஷன் போகும்போது 10th ஸ்டாண்டர்ட் மார்க் திருத்திட்டு இருக்கும்போது 35னா பாஸு. பிள்ளைங்க வந்து 30 வரைக்கும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம். 30 வரைக்கும் வந்துட்டால் அந்த பேப்பரை அப்படி கொடுக்க முடியாது. திருப்பி கரெக்ட் பண்ண சொல்லுவாங்க. என்னென்னா 35 கொண்டு வந்துடணும் எப்படியாவது. 30லேருந்து 35. அப்போது 29 இருக்கலாம், ஆனால் 30 இருக்கக்கூடாது. ஆனால் 30லேருந்து 35 கொண்டு வந்துடணும்னு சொல்லுவோம் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போது தேடி பார்ப்போம். ஐயோ, ஏதாவது நம்ம பொய்யாலாம் மார்க் போட முடியாதுல்ல, ஏதாவது கொஞ்சம் இருந்தாலாவது இது இருக்கா அது இருக்கா தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். எங்கேயாவது ஒரு வேர்டு, எங்கேயாவது ஒரு சின்ன அதுக்கு ஒரு க்ளூ இருந்தால் கூட அதுக்கு மார்க் கொடுப்போம். அப்படி அதுக்கு என்ன சொல்லுவோம்? கிரேஸ் மார்க்குன்னு சொல்லுவோம். 30லேருந்து 35 ஆக்கி ஒரு பிள்ளையை பாஸ் பண்ண வைக்கிறோன்னா, ஒரு பேப்பரை பாஸ் பண்ண வைக்கிறோன்னா அதுக்கு என்னது? கிரேஸ் மார்க்கு. அதுக்கு என்ன கிடையாது? அந்த பேப்பருக்கு தகுதி கிடையாது. 35 இல்லை, 30 தான் வந்திருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? 35 ஆக்கி கிரேஸ் போடுறோம், கிரேஸ் மார்க்கு. இந்த மாதிரி கூட பாருங்கள், ரஷ்ய எல்லையில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு டாக்டரும் டாக்டர் ஒய்ஃபும் ஒரு சின்ன கிளினிக் வச்சுருக்காங்க. டாக்டருடைய தங்கச்சி அங்கே நர்ஸாக இருக்காங்க. அவங்க அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் இதை ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க? இவங்க ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டவங்க. ஆனால் பாரு, ரஷ்யா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. அதனால் யாரும் அப்போல்லாம் ரொம்பவும் அந்த காலத்தில் ரொம்பவும் அவங்க வந்து துன்புறுத்தப்பட்டாங்க. யாராவது இயேசுவை பற்றி சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு பயங்கர தண்டனை உண்டு. அப்போது ஆனாலும் இவங்க ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டதுனால அவங்களுக்கு அவங்ககிட்ட வர்ற பேஷண்ட்டை அவங்க மெதுவாக கொஞ்சம் ஏசப்பாவுடைய அன்பை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதை வந்து அந்த கிராமத்தில் இருந்த ஒரு நண்பர் ஒருத்தர் பார்த்து அவர் என்ன பண்ணிட்டாரு? இதை ராஜாவுடைய சேவகனுக்கு சொல்லிட்டாரு. இது ராஜாவுடைய காதுக்கு போச்சுது. இங்கே உள்ள ஒரு கிளினிக்கில் ஒரு டாக்டர் வந்து இயேசுவை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாருன்னு. அப்போது அந்த ராஜா சொன்னார், இந்த சேவகனை அனுப்பி நீ போய் அந்த டாக்டரை இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது அந்த சேவகன் குதிரையில் வர்றான்.
வந்து இங்கே வந்து கண்டுபிடிச்சிட்டான். எங்கே அந்த கிளினிக்கை கண்டுபிடிச்சி அந்த டாக்டரை பிடிச்சி, நீ என்ன கேஸுவை பற்றி பேசுகிறது, ராஜா கட்டளை கொடுத்துக்கிறாரு பேசக்கூடாதுன்னு, நீ வந்து கட்டளையை மீறி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவரை குதிரையில் கட்டி அவர் குதிரையில் ஓடிட்டுருக்கிறாரு. அவன் குதிரையில் ஓடிட்டு இருக்கும்போது குதிரைக்கு ஈக்குவலாக இந்த டாக்டரையும் ஓட்ட சொல்கிறாரு. ஓட முடியுமா? முடியாது இல்லையா? உடனே கீழே விழுந்துட்டார். விழுந்தா அந்த கயிறு தான், அதனால் அதை வந்து அப்படியே இழுத்துட்டே போகுது. இங்கேருந்து அது எல்லை பகுதியில் இருக்குது. இங்கே இருந்து அரண்மனை வரைக்கும் அவர் அப்படியே இழுத்துட்டு போய் எல்லாம் ஒரு சிராய்ப்பாகி நிறைய ப்ளீட் ஆகி நிறைய ரத்தம் வேஸ்ட் ஆகி வெளியே போய் கடைசியில் அரண்மனை கொண்டு போகும்போது டாக்டர் அப்போ சொல்லிட்டாரு, இவனுக்கு இந்த தண்டனையே போதும், கொண்டு விட்டுரு அப்படின்னு. உடனே மறுபடியும் என்ன செஞ்சுறாங்க, அவரை அவுத்து விட்டுட்டாங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். வந்து 2 நாளையில் அவர் மரித்து போயிட்டார். இந்த மனைவியும் அந்த அவருடைய தங்கை மாத்திரம் விடப்பட்டாங்க. அவங்க அந்த கிளினிக்லேருந்து அந்த வேலையை செஞ்சிட்டே இருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த ரஷ்யாவுக்கு எதிராக அண்டை நாட்டில் உள்ள ஒரு இதை வந்து ஒரு போர், அண்டை நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு போர் வந்துருச்சு. போர் வந்ததில் அந்த எல்லாரும் காயப்பட்டவங்க எல்லாம் இதுதான் எல்லையில் இருக்குது, இந்த கிளினிக் எல்லையில் இருக்குது. அதனால் காயப்பட்டவங்க அந்த எல்லையில் இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து காயெல்லாம் கட்டி அது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த சேனாதிபதியும் காயப்படுத்தப்பட்டான். அவனையும் இங்கே கொண்டு வந்தாங்க. இங்கே கொண்டு வந்தால் இந்த நர்ஸ், இந்த டாக்டரம்மா, இந்த டாக்டர் இறந்துட்டார் இல்லையா, அவரை இவன் தான் இல்லையா. ஆனால் அதை அந்த டாக்டரம்மாவும் அவருடைய தங்கச்சும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் தான் என்னுடைய கணவரை கொண்டவன், இவன் தான் என்னுடைய அண்ணனை கொண்டவன். சரி, அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மனசு வந்துச்சுது. என்ன வந்துச்சுது, இவனை விஷ ஊசி போட்டு கொன்றலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுது. ஆனால் ஏன்னா என் ஹஸ்பண்டை இவ்வளவு கஷ்டப்படுத்தி ரோட்டில் இழுத்து இவ்வளோ வேதனைப்படுத்தி கொன்னவன், இவனை எப்படி நம்ம வந்து இவனுக்கு எப்படி நம்ம தயவு காட்டுறது, இவனுக்கு எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, இவன் தேவையே இல்லை, இவனை வந்து நம்ம கொன்று போட்டுறலாம் அப்படின்னு அவங்களுடைய உள்ளத்தில் 2 பேர் உள்ளத்துலேயும் வந்துச்சுது. ஆனால் அவங்க 2 பேரும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டவங்க. அதனால் அவங்க உள்ளத்தில் ஏசப்பாவுடைய சிலுவை காட்சி வந்தது. அப்பா ஏசப்பா அந்த சிலுவையில் நமக்காக எனக்காக அவங்க 2 பேரும் யோசிக்காங்க, என்னுடைய பாவத்தெல்லாம் அவர் சிலுவையில் சுமந்துட்டு எனக்கு மன்னிப்பு கொடுத்தார, என்கிட்ட கிருபை காட்டினார, தயவு காட்டினார, அதனை அப்படின்னு உள்ளத்தில் வரும்போது அவங்களால அந்த விஷ ஊசியை போட முடியல. தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு அவனுக்கு காயெல்லாம் கட்டி அவனுக்கு சிகிச்சைலாம் பண்ணாங்க. 3 நாள் கழித்து தான் அவன் கண் வெளிச்சு பார்த்தான். 3 நாள் கழித்து கண் வெளிச்சு பார்க்கும்போது அவனுக்கு ஒரே ஆச்சரியம். யாருன்னா இந்த டாக்டர் அம்மா, ஒருவேளை இந்த டாக்டர் அம்மாவுக்கு என்ன தெரியலையோ, தெரியாதனால தான் இவங்க இவ்வளவு கர்சனையாக என்னுடைய காயங்களெல்லாம் கட்டி எனக்கு ட்ரீட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ட்டு மெதுவாக கேட்டான். டாக்டர் அம்மா என்ன யாருன்னு தெரியுதா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, ஆமாம் தெரியும், நீ வந்து இந்த நாட்டினுடைய சேனாதிபதி. சரி, வேறு ஏதாவது என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் எனக்கு தெரியும், நீ என்னுடைய கணவனை கொண்டவர். அப்போது உங்கள் கணவனை நான் கொண்டிருக்கேன், உங்களால் எப்படி எனக்கு இவ்வளவு கருணையோட இவ்வளோ அன்போட எனக்கு காயம் கட்டுறீங்களே, இது எப்படி உங்களால் முடிந்தது? அப்போ சொன்னாங்க, ஏசப்பா எங்கள் மேலே வச்ச கிருபை, ஏசப்பா எங்கள் மேலே கிருபை வச்சார், எங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார், அந்த அன்பை எனக்குள்ளாக நினைப்பூட்டினார். அதனால் அந்த கருணை, அந்த கிருபையை நாங்களும் உங்கள் மேலே காட்ட முடிந்தது என்று. இது பார்த்தீங்களா, அந்த சேனாதிபதிக்கு, அந்த சோல்ஜருக்கு இவங்க என்ன செஞ்சுருக்கவே வேண்டியதில்லை, கருணை காட்டியிருக்கவே வேண்டாம்ல, கொன்று போட்டிருக்கலாம்ல. இப்போ நம்மகிட்ட இப்படி ஆள் வந்தால் எப்படி சொன்னேன்னு பண்ணியிருப்போம். இப்படி நம்ம அப்பாவையோ நம்ம ரொம்ப ரிலேட்டிவையோ இவ்வளோ தூரத்துக்கு சித்திரவதை பண்ணி கொன்னவன் நம்ம கையில் கிடச்சான், குற்றுயிரும் கொலையுருமா குடித்தான், நம்ம கையில் தான் அவன் ஜீவன் இருக்குது, நினச்சா அவனை முடிச்சிடலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? இவனை வைக்கிறதா நமக்கு வருமா வராதா? இல்லையா? ஆனால் அந்த பார்த்திங்களா, அந்த டாக்டருக்கும் அந்த நர்ஸுக்கு, அந்த 2 பேருக்கும், அந்த அவருடைய மனைவிக்கும் அந்த தங்கைக்கும் உள்ளத்தில் என்ன வந்தது? ஒரு கருணை வந்தது. எதனால்? ஏசப்பாவை கொடுத்த கிருபைனால, இல்லையா? அந்த இப்போவும் நம்ம வேதாகமத்தில் தான் கிருபை. தகுதி இல்லாதவன்
தகுதி இல்லாதவர்களுக்கு காட்டுறது. நம்மளும் இந்த உலகத்தில் நம்ம எப்படிப்பட்டவங்க தான்? தகுதி இல்லாதவங்க இல்லையா? இந்த தகுதி இல்லாத நம்மகிட்ட ஏசப்பா எப்படி இருக்கிறாரு? மிகவும் கருணையாக இருக்காரு, இரக்கமாக இருக்காரு, நம்மகிட்ட கிருபை பாராட்டுறாரு. இப்படி கிருபை பெற்ற ஒரு சிலர் நிறைய பேர் இருக்காங்க வேதாகமத்தில். தாவீதெல்லாம் அதிகமாக கிருபையை பற்றி அவர் சொல்லுவார். ஒரு சங்கீதம் 136லலாம் பார்த்தீங்கன்னா 26 வசனம் இருக்குது. 26 வசனத்துலேயும் அவர் கிருபையை பற்றி தான் இருக்கும். அப்போ இப்போ பாருங்க, இப்போது கிருபை பெற்ற மற்ற ஒரு 2 பேரை பற்றி நம்ம இந்த நேரத்தில் தியானிக்கும்படியாக நம்முடைய ஒருமுகப்படுவோம். கர்த்தர் பூமியெல்லாம் சிருஷ்டித்து முடித்தார். ஆனால் ஆதாம் தவறி கர்த்தருக்கு ஏவாள் கீழ்ப்படியாதனால அவங்க துரத்தப்பட்டாங்க. அவங்க வெளியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச காலம் கழித்து கர்த்தர் என்ன செஞ்சாராம்? பூமியை கண்ணோக்கி பார்த்தாராம். இப்போவும் பூமியை அவர் பார்க்குறார். சரியா? பூமியை பார்த்தாரு. பூமியை பார்க்கும்போது பூமி எப்படி இருந்துச்சுதான்? சீர்கட்டு போய் இருந்துச்சுதான். அக்கிரமத்தால் நிறைஞ்சு போய் இருந்துச்சுதான். மக்கள் அவருடைய சிந்தனை தோற்றம் முதல் சிந்தனையுடைய தோற்றம் முதல் பொல்லாங்கா இருந்துச்சுது. இன்றைக்கும் அப்படி தானே இருக்குது இல்லையா? உலகம் நிறைய அக்கிரமக்காரரால் நிறைஞ்சிருக்குது. சிந்தனையிலேயே என்னது? பாவம், தப்பு. சிந்தனையிலேருந்து தான் செயலுக்கு வருது இல்லையா? அப்போ நித்தமும் அவருடைய சிந்தனை என்னவா இருந்துச்சு? பொல்லாப்பா இருந்தது. அதனால் இன்னும் அக்கிரமம் மிகுந்து போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி கூட நம்ம பார்க்குறோம், நம்ம தேசத்தில் அக்கிரமம் மிகுந்து போயிருக்குது. எவ்வளவு ஏமாற்றுறாங்க, எவ்வளோ வஞ்சிக்கிறாங்க இல்லையா? எவ்வளவு சின்ன காரியத்துக்கும் கொலை செஞ்சிடறாங்க இருக்கா? அப்படி அக்கிரமம் மிகுந்து போய் இருந்துச்சுது. அப்படி அக்கிரமம் மிகுந்து போயிருக்கும் போது கர்த்தர் பார்த்தாரு. அங்கே ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எப்படி இருந்தானா? உத்தமனும் நீதிமானம் என்ன செஞ்சானா? தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமா இருந்தான் ஒரு மனுஷன். சரியா? அவனை பார்த்தாரு. அவன் தான் யாரு? நோவா. அதனால் கர்த்தருக்கு அவருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. ஸோ கிருபை கிடைத்த ஒரு ஆளை நம்ம பார்க்குறோம். இங்கே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இது எப்படிப்பட்ட கிருபை? எப்படிப்பட்ட கிருபை பாருங்க. கர்த்தர் என்ன நினைச்சாரு? இந்த மக்கள் எல்லாரும் அக்கிரமம் பண்ணிட்டாங்க, பூமியே கெட்டு போகுது. அதனால் இந்த பூமி என்ன செஞ்சிட போறேன்னா அழிச்சிட போகிறேன். ஒருத்தரும் இல்லாதபடி எல்லாரையும் நான் என்ன செஞ்சிட போகிறேன்? அழிச்சிட போகிறேன்னு அவர் தீர்மானம் பண்ணார். அதனால் அவர் என்ன பண்ணார்? நான் 40 நாள் இரவும் பகலும் மழையே பெய்ய பண்ணார். அப்புறம் சொல்லப்பட்டிருக்குது, மேகங்கள்லாம் என்ன செஞ்சிச்சு தான்? உண்டுச்சு தான். மேகம் திறந்து அப்படியே மழையை கொட்டுது. இப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட ஹிமாச்சல் பிரதேசத்தில் செய்தி கேட்டோம் இல்லையா? என்ன செஞ்சிச்சுது? மேக வெடிப்பு. இதுவரைக்கும் இல்லாததெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். மேக வெடிப்பு. அப்படியே மேகத்துலேருந்து தண்ணி அவ்வளவும் கொட்டுது. ஒவ்வொரு இதாக மழை, நம்ம இங்கே மழை பார்க்குற மாதிரி கொஞ்சம் மழை கிடையாது. அப்படியே இப்படி ஃபால்ஸ்லேருந்து விழுற மாதிரி எங்கேருந்து விழுது? மேகத்துலேருந்து விழுது. அதான் மேக வெடிப்பு. அப்படி மேகங்கள்லாம் என்ன செஞ்சுது? மேகங்கள் கொட்டிச்சுது மழையை. கீழே ஊற்று கண்களெல்லாம் திறந்துச்சுது. கீழேயும் தண்ணி இருக்குது. கீழே இருக்கிற தண்ணி என்னச்சுது? ஊற்று கண்கள்லாம் திறந்து தண்ணி 40 நாள் மழை, பெருமழை. அப்போது ஆனால் இந்த மழையை பற்றி அந்த காலம் நோவாவுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நான் மழையினால் தண்ணீர்னால உங்களை அழிக்க போகிறேன். மழை பெய்யும், பெரிய மழை பெய்ய போகுது. அதனால் நீ என்ன செய்யும்? ஒரு பேழையை கட்டு. பேழைன்னு என்னது? ஒரு போட்டை கட்டி அதுக்கு கீழ் பூசு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை நோவா உத்தமனாக இருந்ததுனால, உண்மை உள்ளவனா, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனா இருந்ததுனால அவன் என்ன செய்கிறான்? ஒரு போட்டை செய்கிறான். செஞ்சு சொல்கிறாரு, நீ போட்டை நீனும் உன்னுடைய குடும்பமும் தப்பிக்கிறதுக்கு, இன்னும் அந்த உலகத்தில் உள்ள ஊரும் பிராணிகள், பறவைகள், மிருகங்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், இவர்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஜோடி நான் தப்பு வைக்கணும். ஏன்னா இதெல்லாம் அழிச்சதுக்கப்புறம் நான் படைத்த படைப்பு இல்லையா, இவங்க தொடரணும். அதுக்காக இவங்களில் ஒரு செட்டை என்ன செஞ்சிரு, எனக்குன்னு ஆயத்தம் பண்ணிரு, காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லனால நோவா அதை ரெடி பண்ணுறாரு. ஆனால் இது வரைக்கும் அவருக்கு தெரியவே செய்து மழைனா எப்படி இருக்கணும். இது வரைக்கும் பூமியில் மழை பெஞ்சதே இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அந்த நோவா என்ன செஞ்சார்? அந்த பேழையை கட்டினார். 40 நாள் இதே மாதிரி இரவும் மழை பெஞ்ச மழை இதன் செஞ்சிச்சுது. பேழையே தண்ணியில் மிதக்க ஆரம்பிச்சிட்டுது. மக்களுடைய நிலைமை என்ன இருக்கும் பாருங்கள். எல்லாரும் கதவை தட்டியிருப்பாங்க. அப்போ கட்டும்போது எல்லாரும் கிண்டல் பண்ணியிருப்பாங்கல்ல. எல்லாட்டையும் சொன்னார்,
சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இது அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. நோவா வந்து என்ன பண்ணாராம், 1 பேதுருல சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து இந்த மக்களுக்காக என்ன செஞ்சாராம், நீதியை பேசின நோவான்னு சொல்லப்பட்டிருக்கும். இவங்களுக்கு நீதியை எடுத்து சொல்கிறாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. மழை வரப்போகுது, அழிய போகிறோம், அதனால் நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாகுங்க, உங்கள் பல்லாத வழியை விட்டு மனம் திரும்புங்கன்னு அவர் என்ன செய்கிறாரு, இந்த மக்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. சொல்லி இருந்தும் அவங்கெல்லாம் கேட்படியலை. அவங்க நோவாவை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவங்க யாருமே பேழைக்குள் வர்றதுக்கு விருப்பவே படலை, ஒருத்தரும் வரலை. ஆனால் மழை பெய்ய ஆரம்பிச்சது, மேக தூர ஆரம்பிச்சது, இப்போ தான் வந்து தட்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் டூ லேட், அங்கே என்ன செஞ்சாச்சுது, கதவை பூட்டியாச்சுது. அதனால் இப்போ யார் மாத்திரம் தப்பிக்கப்பட்டாங்க, நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் எல்லாம் ஒவ்வொரு சற்று உயிரினங்களும் தப்பிக்கப்பட்டது. இது என்னது, இதில் வந்து என்ன கிடைச்சதுன்னு, எதனால் தப்பிக்கப்பட்டாங்க, கர்த்தருடைய கிருபையினால். இது என்ன கிருபை, காக்கிற கிருபை இல்லையா. எதை காத்துச்சுது, ஜீவனை காத்துச்சுது. இவங்க ஜீவனை காத்துது, மற்ற எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க, ஆனால் இவங்க மட்டும் என்ன செய்யப்பட்டாங்க, காக்கப்பட்டாங்க. இதே மாதிரி லோத்து கூட சொல்கிறாரு, ஆதியாகமம் 19 வசனம் சொல்லுவார், என் பிராணனை காக்க தேவன் எனக்கு காட்டிய கிருபை மகா பெரிது. பிராணனை காப்பதற்கு இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், நம்ம உலகம் முழுசும் பல பயங்கரங்களாக இருக்குது இல்லையா. நிறையா ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது. நம்ம போகும்போதே நீங்கள் நிறைய ஆக்சிடெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க, அப்படி தானே. நம்ம ஆக்சிடெண்ட்ஸ் இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கிற கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க, அங்கே வந்து வண்டி வந்து என்ன செஞ்சுது, அத்துமீறி, அதாவது கட்டுப்பாடை இழந்து கார் வந்து கடைக்குள்ளே புகுந்துட்டு கடைக்குள்ளே இருந்தவங்கள கொன்று போடுது. உள்ளே இருக்கிறவங்கள கூட என்ன செய்யுது, கார் புகுந்து கொல்லுதா. ஆமாம். அதே மாதிரி வியாதி, பலவிதமான வியாதிகள், நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கேன்சர், பார்த்திங்கன்னா நிறைய வியாதிகள். அப்போ வியாதி அது கொரோனாவை நம்ம கேள்விப்பட்டோம், நிறைய பேர் கொரோனாவில் மறிச்சு போயிட்டாங்க. ஆனால் எவ்வளவோ கண்ணிகள், எவ்வளவோ நம்ம நைட்டு படுத்துட்டு காலையில் எழும்புகிறோம், ஒரு விஷப்பூச்சி, ஒரு விஷ கொசு நம்மளை கடிக்காதபடி கத்திரஞ்சாரு பாதுகாக்கிறார். அது யார், அது என்ன, அதுதான் கிருபை. நம் பிராணனை காக்கும் கிருபை. நம்முடைய பிராணனை கர்த்தர் என்ன செஞ்சுக்கிறாரு, அழிவுக்கு விலக்கி காத்திருக்கிறாரு. அதான் சொல்றாரு, நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே இல்லையா. நான் இருப்பதும் நிர்மூலமாகாததும் என்னது, கர்த்தருடைய கிருபை. அப்படி நம்ம இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது. புலம்பல் 3:22 சொல்லப்பட்டிருக்குது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜீவனுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஏன், கர்த்தர் கொடுத்த கிருபையினால தான் நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கோம், ஜீவனோடு இருக்கிறோம். காலையில் பாஸ்டர் சொன்னாங்க, நல்லா நமக்கு கொடுத்துக்கிற நல்ல சரீர சுகத்துக்காக, கண்ணுக்காக, மூக்குக்காக, வாய்க்காக, ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்துக்கிறாரு, எல்லாத்தையும் நமக்கு பாதுகாத்து கொடுத்துருக்கிறாரு. அதனால் அதுக்கு நன்றி செய்யணும், நன்றி சொல்லணும். அது இப்போ நம்ம ஜீவனோடு இருப்பதற்காக நன்றி. அடுத்தப்போ இன்னொரு கிருபை கர்த்தர் பாராட்டுறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்கள், இதில் சங்கீதம் 86:13 சொல்கிறாரு, உமது கிருபை பெரியது, அவருடைய கிருபை பெரியது. எதுக்கு பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். பாதாளம்னா என்ன, நரகம் இல்லையா. ஆமாம். இந்த வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கோம். வெளிப்படுத்தல் 21 எல்லாரும் நினச்சது 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலில் என்ன செய்யப்படுவாங்க, தள்ளப்படுவாங்க. அதுதான் என்னது, 2ஆம் மரணம். 2ஆம் மரணம் தான் எதை குறிக்குது, 21:8 இருக்குது சரியா. 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் பங்கடைவார்கள். யார், பாவம் செய்கிறவங்கெல்லாம் சரியா. சரி, இன்னைக்கு பாவம் செய்யாமல் யாராவது நம்ம இருக்கோமா, இல்லை இல்லையா. எல்லாம் பைபிளே சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி நம்ம எல்லாம் பாவம் செஞ்சுருக்கோம். அதனால் தேவனுடைய அன்பையே நம்ம என்ன செஞ்சிட்டோம், இழந்து போயிட்டோம். நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சுருக்கிறோம். ஆனாலும் என்ன செய்து சொல்கிறாரு பார்த்தீங்களா, புலம்பல்ல சொல்கிறாரு, இதில் தேவனுடைய கிருபை நம்மளை என்ன செய்கிறது, தாவீது சொல்கிறாரு, என் ஆத்துமாவை
ஆழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். ஆத்துமாவை இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம், நம்ம சரீரத்தை, நம்முடைய உயிரை கர்த்தர் நோவா இதில் பார்த்தோம், நம்முடைய உயிரை பாதுகாத்தார். பாதுகாத்த கிருபை, பாதுகாக்கும் கிருபை, காக்கும் கிருபை. ஆனால் இப்போ பார்க்குறோம், எதை பாதுகாக்கிறாரு? ஆத்துமாவை பாதுகாக்கிறாரு. ஆத்துமாவை பாதாளத்திற்கு நீங்களாக்கி காக்கிற கர்த்தர், அவருடைய கிருபை நம்மளை என்ன செய்து காக்குது. நம்ம எல்லாம் பாவிகள் தான். அந்த நோவா காலத்தில் வாழ்ந்தவங்க மாதிரி நம்மகிட்டையும் தப்பு இருக்குது. நம்ம நிறைய யாராவது சொல்ல முடியுமா என்கிட்ட தப்பு இல்லைன்னு? சொல்ல முடியாது இல்லையா? ஆமாம், நம்ம ஏதாவது நம்ம தப்பு பண்ணுறோம், கோவப்பட்டுருவோம், பொய் சொல்லிடுவோம், பெருமைப்பட்டுருவோம் இல்லையா, பொறாமப்பட்டுருவோம். இப்படி ஏதாவது பாவங்கள் நம்ம இடத்துல காணப்படத்தான் செய்யுது. உண்மையற்றவர்களாக இருந்துடுறோம். ஸோ இப்படி நம்ம சில பாவங்கள் நம்மகிட்ட காணப்படுது. அப்போது அந்த பாவம் நம்ம பரிசுத்தம் பாவிகளாக இருக்கிறனால நமக்கு என்ன தான் உண்டு? தண்டனை, பாதாளம்தான். ஆனால் அந்த பாதாளத்துக்கு அந்த நரகம்தான். அதுக்கு நம்மளை கர்த்தர் நினைச்சாரு, மீட்டு ரட்சிக்கிறாரு அவருடைய கிருபையினால். எப்படி மீட்டாரு? கிருபையினாலே நம்ம ஒவ்வொருவருக்காகவும் ஒரு மரணத்தை ருசி பார்த்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. எது கிருபையினால், அவருடைய கிருபையினால் நம்ம என்ன செஞ்சாராம்? அவர் நமக்கு அந்த பாவத்தின் தண்டனை மரணம். பாவத்தின் தண்டனை மரணம்னு வேதம் சொல்லுது இல்லையா? பாவத்தின் தண்டனை மரணம். அது ரோமர் 6:23 பார்த்தீங்கன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். சரியா? அப்போ மரணம் நமக்கு சம்பளம். பாவம் செஞ்சுருக்கலாம் மரணம் தான். அதான் அது என்ன மரணம்? ஆத்தும மரணம். அதான் 2வது மரணம். அதான் பாதாளத்திற்குள்ள நம்ம ஆத்துமாவை கொண்டு போகிற மரணம். சரியா? அந்த ஆத்தும மரணத்திற்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு? விலக்கி காக்கிறாரு. எப்படி காக்கிறாரா? அந்த 6:23 நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். அவருடைய கிருபை தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்குது. நம்ம பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார். அவர் கிறிஸ்து நமக்கு சிலுவையில் மரித்தார் என்று என்னுடைய பாவத்தை சிலுவையில் சுமந்துட்டாரு அப்படின்னு, என்னுடைய பாவத்துக்காக முள்முடி அடிக்கப்பட்டார், கையில் கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டார் என்று நம்ம அவருடைய சிலுவையை நோக்கி பார்த்து ஏசப்பா என்னுடைய பாவங்கள்லாம் மன்னின்னு கேட்கும்போது ஏசப்பா என்ன செய்கிறார்? நம்மளை ரட்சிக்கிறார். சரியா? எதுலேருந்து ரட்சிக்கிறார்? நமக்கு நல்ல பாவம் மன்னிப்பை கொடுத்து தன்னுடைய ரத்தத்தால் கழுவி நம்மளை எதுக்கு விலக்கி காக்கிறாரு? இந்த பாதாளத்துக்கு நம்ம ஆத்துமாவை விலக்கி காக்கிறார். பாதாளத்துக்கு ஆத்துமாவை விலக்கி காக்கிறார். அவருடைய பெரிய கிருபை. சரியா? இப்போ நம்ம எல்லாரும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டவங்க. நீங்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டவங்க. ஸோ நம்ம பாதாளத்துக்கு தாவீது சொன்னோம், நம்ம சொல்லலாம், பாதாளத்துக்கு என்ன ஆத்துமாவை விலக்கி காத்த அவருடைய கிருபை பெரியது. சரியா? ஜீவனை கொடுத்த அவருடைய கிருபை பெரியது. 2வது, பாதாளத்திற்கு ஆத்துமாவை விலக்கி காத்த கர்த்தருடைய கிருபை பெரியது. கர்த்தருடைய கிருபையினால நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம்? அவருடைய ரத்தத்தால் கழுவு போட்டிருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம். நம்ம யோசித்து பார்க்கணும். பாருங்கள், நான்லாம் யோசித்து பார்ப்பேன், என்னாலும் யோசித்து பார்ப்பேன். எப்படின்னா, எத்தனையோ பேர் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. எவ்வளவோ ஞானம் உள்ளவங்க இருக்காங்க, எவ்வளவோ படித்தவங்க இருக்காங்க, எவ்வளவோ நல்லவங்க இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், சில ஹிந்துஸ், சில முஸ்லீம்ஸ்லாம் கூட ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப தியாகம் பண்ணுவாங்க, மற்றவங்க நிறையா கொடுப்பாங்க, நல்லா செய்வாங்க. நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்க கூட, உங்கள் பக்கத்தில் படிக்கிற பிள்ளைங்க, வேலை பார்க்குற இடத்துலலாம் பார்த்துருக்க கூட நிறைய நல்லவங்க இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் இந்த ஏசப்பா அன்பை அறியலைல்ல. ஏசப்பா அன்பை அறியலை. அவங்கெல்லாம் ஏசப்பாட்டா வரலை. அவங்களாம் ஏசப்பா ரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்படலை. அதனால் அவங்களுக்கு இந்த நித்திய ஜீவனை பற்றி அவங்களுக்கு அறிவிக்கப்படலை. அவங்களுக்கு அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக வருகின்ற கிருபை அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் பாருங்கள், நம்ம அவங்கள விட நல்லவங்களே இல்லை. உலகத்தில் மற்ற எல்லாரை விட மற்றவங்களெல்லாம் விட நம்ம நல்லவங்க. அதனால் ஏசப்பா நம்மளை ரட்சித்தாங்களா? இல்லை. நம்ம நல்லவங்க இல்லை, நம்ம துரோகிகள் தான், நாங்கள் பாவம் செஞ்சோம். ஆனால் கூட ஏசப்பா தனித்தனியாக நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பேரை சொல்லணும். சந்திரா என்ன செஞ்ச அவருக்கு கிருபை என்ன செஞ்சிச்சு? ரட்சித்தது. என்ன தேடி வந்தார். நான் எங்கேயோ இருந்தேன் என்ன, எப்படியோ இருந்தேன் என்ன கர்த்தர் என்ன செஞ்சார்? ரட்சித்தார். இல்லையா? அப்போது அது எவ்வளோ பெரிய கிருபை. அந்த கிருபைக்காக நமக்கு என்ன செய்யணும்? ஏசப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். இப்போ ஏசப்பாவே சொல்கிறாங்க. இப்போது நம்ம என்ன அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொண்ட நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள். மத்தேயு 24:37 சொல்லியிருப்பார், நோவா காலத்தில் நடந்தது போலவே கடைசி காலத்திலையும் நடக்கும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். இப்போ எப்படி நடந்தது? அவர்கள் பெண் கொடுத்தும் வாழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க எப்படி இருந்தாங்களாம்? உணர்வற்று இருந்தாங்களாம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்தோ அப்படி மனுஷகுமாரன் நடந்த காலத்தில் இருக்கும். ஜனங்கள் புசித்து குடித்து புசிச்சாங்க, குடித்தாங்க, வெறிச்சாங்க. அப்புறம் இன்னும் அடுத்தது பெண்கள் ஜலம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள்.
அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். இன்னும் கர்த்தர் வர்ற காலத்திலையும் இப்பவும் அப்படியே தான் நடக்குது. எல்லா இடத்துலையும் நாங்கள் இன்னும் மோசமாக நடக்குது. புசிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, வெட்டுறாங்க, இல்லை மனசும் மாம்சமும் வெறுமனது எல்லாத்தையும் மனுஷன் செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ இப்படி பாவமான கிரியைகள் இன்றைக்கு என்ன செஞ்சிட்ருக்குது, பெருகிட்டு இருக்குது. அக்கிரமம் மிகும்போது கர்த்தர் என்ன செய்வார், கர்த்தருடைய வருகை இருக்கும். சரியா, அது எட்டுக்குது. அப்போ இப்போ அக்கிரமம் மிகுதியாயிட்டு இருக்குது. கொலை எங்கே பார்த்தாலும் நீங்கள் செய்தித்தாளை பாருங்கள், இல்லை நியூஸ் கேளுங்க, எல்லா இடத்துலையும் எப்போவும் என்ன இருக்குது, அக்கிரமங்களை நம்ம கேள்விப்பட்டோம். இப்படி நடக்குமா, நம்ம கேள்விப்படாத, நம்ம நினைக்க முடியாத பலவிதமான பயங்கரமான பாவங்களால் இன்றைக்கி உலகம் நிறைஞ்சிருக்குது இல்லையா. இப்படி நிறைஞ்சிருக்கிற இது காலத்தில் இப்போ தீமோத்தேயுல கூட பவுல் சொல்வார், 3ஆம் அதிகாரம் 1-5 பார்த்தீங்கன்னா, கடைசியில் மாம்ச பிரியராக இருப்பாங்க. கொடிய காலம் பார்த்தீங்களா, மனுஷர் எப்படி தற்பிரியரா, பணப்பிரியரா, யோசித்து பாருங்கள். இப்போ இருக்கிற ஆள் பணப்பிரியர் தான். இன்றைக்கி பணத்துக்காக மனுஷன் எல்லாத்தையும் செய்கிறாங்க. எல்லாம் சுயம்தான், சுயத்துக்காக அகந்தை உள்ளவங்க, தூஷிப்பாங்க, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவங்க, நன்றி இல்லாதவங்க. இப்படி தான் இன்றைக்கு உலகம் இருக்குதா. நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா அப்படி இருக்கும். ஃபுல்லாக எல்லாமே இந்த நிறைவேறி கொண்டு இருக்குது. இவ்வளவு பாவமான காரியங்கள் சுற்றிலும் நம்மளை சுற்றி இருக்குது. இதுக்கு மத்தியில் நம்ம என்ன செய்யணும் சொல்கிறாரு, கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததி மத்தியில் நம்ம எப்படி இருக்கணும், கரைதிரை அற்றவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. கர்த்தர் என்ன விரும்புகிறாரு, நீ ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்ட, ஏசப்பாவுக்கும் நான் அர்ப்பணிச்சிட்ட, நீ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்ட, ஆனால் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னு கர்த்தர் சொல்கிறாரு. இது போதாது, தினம் என்ன செய்யணும், நீ பரிசுத்தத்துக்கு நேராக போகணும். வெளிப்படுத்தல கர்த்தர் சொல்கிறாரு, வெளிப்படுத்தல 22:11 அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் செஞ்சுட்டு இருக்கணும். நீ நினச்சிட்டு இருக்கிற உலகத்தில் இவ்வளோ பாவம் பெருகி போச்சு, நான் பாவம் செய்கிறவங்கலாம் நல்லா இருக்காங்க, கொடுமை இதை தீமை செய்கிறவங்கலாம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நீ நினைக்க கூடும். பார்த்தியா, அவன் பார்த்து எழுதி நல்ல மார்க் எடுத்துடுறா, அவள் மிஸ்ஸுக்கிட்ட என்ன சொல்கிறா, அடுத்தவங்களை பற்றி கோல் சொல்லி அவங்க நல்ல பேர் எடுத்து அவள் நல்ல மார்க் வாங்கிக்கிறா. அதே மாதிரி ஆஃபீஸ்லையும் இதே காரணம் நடக்குது. பாஸ்கிட்ட ஏதாவது போய் சொல்லி அவங்ககிட்ட என்ன செய்கிறாங்க, நல்ல பேர் வாங்கிக்கிறாங்க. இப்படிலாம் இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற காரியங்கள். அப்போது இப்படியெல்லாம் இந்த சூழ்நிலைகள் மத்தியில் இப்படி இருப்பதுனால நமக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட சலுகைகள், அப்படிப்பட்ட உயர்வுகள் நமக்கு உண்மையாக இருக்கிறதுனால நமக்கு கிடைக்காம இருக்கக்கூடும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அதைத்தான் நீ காத்துக்கொள், பரிசுத்தத்தை காத்துக்கொள், பரிசுத்தம் செய்கிறவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். நீ இப்போ எந்த உலகத்தில் எவ்வளவு அநியாயம் நடக்கட்டும், அக்கிரமம் நடக்கட்டும் உன்னை சுற்றி, ஆனால் நீ எப்படி இரு, பரிசுத்தமாயிரு. நீ உன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள். உன்னை நான் ஜீவனுக்கு காத்திருக்கிறேன், ஜீவனுக்கு காத்த கிருபை. அடுத்தது இந்த ஆத்துமாவை நான் ரத்தத்தை சிந்தி மீட்ட கிருபை. ஆனால் இப்போ நீ எப்படி என்ன செஞ்சுக்கணும், ஒன்று பரிசுத்தத்தை என்ன செஞ்சுக்கோ, காத்துக்கோ, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு. தினம் ஏசப்பாட்ட ராத்திரி போய் அன்றைக்கு நடந்ததெல்லாம் சொல்லி அறிக்கையிடு. நான் என்னென்ன தப்பெல்லாம் செஞ்சேன், எங்கே கோபப்பட்டேன், எங்கே கீழ்ப்படியாமல் இருந்தேன், என்னென்ன தவறு செஞ்சேன். கட்டாயமாக சுய பரிசோதனை நம்ம என்ன செய்யணும். சரி, யாரெல்லாம் நான் வேதனைப்படுத்தினேன், என்னென்ன காரியம், நான் நல்ல காரியத்தை நான் செய்யாமல் விட்டேன், செய்ய திராணி இருக்கும்போது நல்ல காரியத்தை செய்யாமல் இருக்க தப்பு. ஸோ அப்படி எதெல்லாம் நான் செய்யாமல் விட்டேன் அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்து கர்த்தரோட டெய்லி என்ன செய்யணும், ஒப்புரவாகி கொண்டே இருக்கணும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும் என்று விரும்புகிறார். அதுக்கான கிருபையை கர்த்தர் தருகிறார். என்ன சொல்கிறாரு பாருங்க, ரோமர் 6:14 சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. மறுபடியும் நம்ம கிருபையை பார்க்குறோம், கர்த்தருடைய கிருபை. பார்த்தீங்களா, உலகத்தில் இவ்வளோ துன்பங்கள், இவ்வளவு அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடக்குது, நம்ம சோதனைகள் நிறைய இருக்குது. செல்ஃபோனை கையிலேயே இன்னைக்கு பாவம் இருக்குது. செல்ஃபோனை தட்டுனாலே நமக்கு நிறைய காரியங்கள், பாவ காரியங்கள் இருக்குது. ஆனாலும் இவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா. அவர் கிருபை என்ன செய்தான், அவருடைய கிருபை நம்மளை பாவத்திற்கு உட்படப்படாமல் பண்ணுது பார்த்தீங்களா. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அதனால் நீங்கள் கிருபைக்கு உட்பட்டிருக்கணும். கிருபைக்கு உட்பட்டிருக்கும் போது என்ன செய்யுது, பாவம் நம்மளை மேற்கொள்ளாது. பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க, எதை பெற்றுவாங்க, சீரியலை பேசுவாங்க, சினிமாவை பேசுவாங்க, நான்சென்ஸ் பேசுவாங்க, காது கொடுக்க கேட்க முடியாத அருவறுப்புகளெல்லாம் பேசுகிறாங்க. இன்றைக்கி காலேஜ்லேயும் நடக்குது, ஸ்கூல்லையும் இருக்குது, ஆஃபீஸ்லேயும் இருக்குது. இந்த சிச்சுவேஷன்ஸில் தான் இன்றைக்கி நீங்கள் இருக்கிறீங்க. எங்கள் காலத்தில் அப்படி கிடையாது இல்லையா. ஆனால் இன்றைக்கி உங்கள் காலத்தில் சூழ்நிலை முழுவதும் அப்படியே பொல்யூட்டட். அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்பவும் தீமை நிறைஞ்சதா, தீங்கானதாக இருக்குது. ஆனால் இது மத்தியிலும் உன்னை கர்த்தர் பரிசுத்தமாக காப்பார். அதான் எனக்கு உன்னை கொடுக்குறாரு. எனது கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடியால், நீ கிருபைக்கு உட்பட்டிருந்தா இந்த பாவம் உன்னை மேற்கொள்ளாது. நீ தைரியமாக இரு மகளே, மகனேன்னு சொல்கிறாரு. இந்த பாவம் உன்னை மேற்கொள்ளாமல் இருக்குன்னா நீ என்ன செய்யணும், கிருபைக்கு உட்பட்டிருக்கணும். ஸோ நம்ம கிருபையை பெற்றுக்கொள்ளணும். சரியா. அடுத்து இன்னொரு அத்திரை பார்க்குறோம்.
அப்போ இதில் நம்ம பார்த்தோம் ஜீவனை மீட்ட கிருபை நோவாவை. அடுத்தது பார்த்தோம் ஆத்துமாவை, தாவீது சொல்கிறாங்க ஆத்துமாவை பாதாளத்துக்கு நீங்களாக்கி மீட்டீர். அடுத்து நம்ம இந்த பாவ உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும், கடைசி காலம் பாவம் நிறைந்த உலகம்தான், இந்த பாவ உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் நம்ம அவருடைய கிருபைக்கு உட்பட்டிருக்கும் பொழுது நம்ம இந்த பாவம் நம்மளை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. அடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா நாசரத்து ஊரில் ஒரு பெண்ணு, அந்த மகளுக்கு அந்த அம்மாவுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு வீட்டில் இருக்காங்க தனியாக. அப்போ திடீர்னு என்ன செய்கிறாரு, ஒரு தூதன் வர்றாரு. தூதன் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, மரியாளே நீ பாக்கியவதின்னு சொல்கிறாரு. எங்கே இருக்குது, லூக்கா 1:28. அந்த கிருபை பெற்றவளே வாழ்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மகளை பார்த்து சொல்கிறாரு, கிருபை பெற்றவளே வாழ்க. 1:30 சொல்லப்பட்டிருக்கோம், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இவங்க கிருபை பெற்றாங்க. எதற்காக கிருபை பெற்றாங்க? அவங்க ஒரு ஸ்பெஷல் வேலைக்காக, ஒரு ஒரு முக்கியமான ஒரு வேலைக்காக, ஒரு ஸ்பெஷல் வேலைக்காக அவங்க என்ன செய்யணும், தெரிந்தெடுக்கப்பட்டாங்க. இவங்க தெரிந்தெடுக்கப்பட்ட கிருபை, தெரிந்தெடுக்கும் கிருபை கர்த்தர் அவங்க தெரிந்தெடுத்தாங்க. எதுக்காக தெரிந்தெடுத்தாங்க? தேவகுமாரனை மனுஷகுமாரனா இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு, உலக ரட்சகரை இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒரு கருவியாக யாரை தெரிந்து கொண்டாங்க? மரியாளை தெரிந்து கொண்டாங்க. அந்த மரியாளை தெரிந்து கொள்றதுக்கு காரணம் என்ன? அவங்களே சொல்லுவாங்க. ஏன் தெரிந்து கொண்டாங்களா? 1:38 சொல்லுவாங்க பாரு. இது லூக்கா 1:38 சொல்லுவாங்க, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். நான் எப்படி இருந்தேன்? தாழ்மையாக இருந்தேன். அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார். என் தாழ்மையை பார்த்தார்ப்பா. பார்த்து என்ன செஞ்சார்? அவர் தெரிந்து கொண்டார். சரியா? ஆமாம். அடுத்தது பாருங்க, அவன் தாழ்மை. நம்ம அந்த தாழ்மை பற்றி நம்ம இன்னும் அந்த கிருபைக்கு தாழ்மை எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இவங்க தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. ஒன்று, அவங்க என்ன செஞ்சாங்க, நான் அடிமைன்னு சொல்லி கர்த்தருக்கு அர்ப்பணித்தாங்க. ரெண்டாவது, அடிமை என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, அர்ப்பணித்தாங்க. அதனால் கர்த்தர் அவங்கள தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? உலக ரட்சகரை உலகத்துக்கு கொடுப்பதற்காக. ஆனால் இன்றைக்கு நம்மளும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாக இருக்கிறோம். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம். இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்களா, உங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டு இங்கே கொண்டு வச்சிருக்கிறாரு. உங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டு இந்த ஆலயத்தில் நாட்டியிருக்கிறாரு. உங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டு ஏசப்பாவை அறிய வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஏசப்பா எங்கே இருக்காங்க? எனக்குள் இருக்காங்க. கரெக்டு, அதான் கரெக்டு. ஏசப்பா எனக்குள் இருக்காங்க. அன்றைக்கு மரியாளுடைய வயிற்றில் இருந்தாங்க, உலகத்துக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கு ஏசப்பா எங்கே இருக்காங்க? எனக்குள்ளே இருக்காங்க. இந்த ஏசப்பாவை நான் என்ன செய்யணும்? உலகத்துக்கு கொடுக்கறதுக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள். இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள். அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. 1 பேதுரு 2:9 வாசிங்கம்மா. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசிரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? எதுக்காக நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நீங்களோ எங்கிருந்து எடுத்துக்கொண்டார் நம்மளை? அந்தகாரத்தில் நின்று. அந்தகாரம் என்னது? பாவமான வாழ்க்கையில் இருந்து ஆச்சரியமான ஒளி. யார் ஆச்சரியமான ஒளி? இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆச்சரியமான ஒளி, இல்லையா? இந்த ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு நம்மளை வரவழைச்சிக்கிறார். நம்ம தெரிந்து கொண்டு வரவழைச்சிக்க. எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம்? நம்ம அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. எப்படிப்பட்டவங்க தெரிந்து கொண்டார் பார்த்தீங்களா? அருமையாக ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். வெளிப்படுத்த சொல்லப்பட்டிருக்கோம், என்ன ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தெரிந்து கொண்டார். நம்மளை சாதாரணமாக அடிமைகளை தெரிந்து கொள்ளலை. எப்படி? ராஜாக்களை, ஆசாரியர்களை நம்மளை என்ன செஞ்சுக்கார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரு? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அவருக்கு சொந்த ஜனம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனமா, தேவாதி தேவன். அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர், ஜீவனே நமக்காக கொடுத்தவர். அவர் நம்மளை தனக்கு சொந்த ஜனமாக என்ன செஞ்சுக்கிறாரு? தெரிந்து கொண்டார். எது? அவருடைய கிருபை நிமித்தம் நம்மளை என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. ஸோ இப்போ அந்த மரியாளை கர்த்தர் தெரிந்து கொண்டார், உலக ரட்சகரை உலகத்துக்கு கொடுக்க. இன்றைக்கு நம்மளை தெரிந்து கொண்டார். அந்த உலக ரட்சகரை நான் என் இடத்துல சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவரை நான் நினச்சணும் இன்னைக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். என் சுற்றியில் இருக்கிறவங்க,
இன்றைக்கி பிரச்சனை நம்ம அப்போ ஏற்கனவே பார்த்தபடி நம்முடைய சுற்றிலும் இருக்கிற பிள்ளைகள் ஸ்கூல் ஆனாலும் சரி, காலேஜ் ஆனாலும் சரி, ஆஃபீஸ் ஆனாலும் சரி, அவங்க வந்து பிரச்சனைகளிலும் இருக்காங்க, ப்ராப்ளத்துலேயும் கூட இருக்காங்க. நிறைய பேர் வந்து கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய குடும்பத்தில் அப்பா குடிச்சிட்டு இருக்கிறாங்க, அம்மா அப்பா சேர்ந்து இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி பலவிதமான பிரச்சனைகளோட மக்கள் இருக்காங்க. அந்த மக்களுடைய பிரச்சனையை நம்ம அறியும் போது சுகவீனத்தோடு இருக்காங்க. நிறைய பேர் இந்த வாலிப வயதிலேயே சொல்லக்கூடாத வியாதிகளோடு இருக்கிறாங்க, தோல் வியாதி, பலவிதமான வியாதியில் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அப்படி நம்ம சுற்றிலும் இருக்கிறவங்க பிரச்சனையோடு இருக்காங்க. அந்த பிரச்சனைக்கெல்லாம் அதே மாதிரி பாவ கட்டுக்குள் இருக்கிறாங்க. அநேகர் சினிமா வந்து விட முடியாது, சீரியலை விட முடியாது, ஃபோனை விட முடியாது, கோபம், எரிச்சல், எங்கள் அம்மாட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு அவன் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு கூட சொல்லுவாள். 5 வருஷமாக நான் பேசலை எங்கள் அம்மாட்ட சொல்கிற ஃப்ரெண்டெல்லாம் அவன் பக்கத்தில் இருக்கிறா இல்லையா? அப்போது இப்படியெல்லாம் நம்முடைய சுற்றி சூழ்நிலை பாவ கட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க, பலவிதமான பிரச்சனையோடு இருக்கிற மக்கள் இருக்காங்க. அவங்க மத்தியில் ஏன் ஒன்றை வச்சிருக்கிறாரு, யோசித்து பாரு. ஏன் என்ன வச்சிருக்கிறாரு? இவர்களுக்கு நான் ஏசப்பாவை சொல்லணும், அவருடைய புண்ணியங்களை நான் அறிவிக்கணும். அவர் எனக்கு புண்ணியம் பண்ணார், என்ன பாவ கட்டிலேருந்து விடுவித்தார். நான் ஒரு காலத்தில் இப்படி தான் பாவம் செஞ்சுட்டு இருந்தேன், நான் இப்படி தான் சீரியலுக்கு அடிமையாக இருந்தேன், இப்படி தான் என்னுடைய சிந்தனைலாம் அசுத்தமாக இருந்துச்சுது, பாவமாக இருந்துச்சுது, என்னுடைய கெட்ட நட்பு இருந்துச்சுது, தீய நண்பர்கள் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் என்னை வந்து என்னை கரைப்படுத்திட்டு இருந்துச்சு, நிம்மதியை இழந்திருந்தேன், சமாதானம் இல்லாமல் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் ஏசப்பா என்ன செஞ்சார்? என்ன சந்தித்தார். அதனால் நான் இப்போ எப்படி இருக்கேன்? சந்தோஷமாக இருக்கிறேன். ஒரு நாள் நான் சுகவீனமாக இருந்தேன், ஏசப்பாட்ட சொன்னேன், என்ன சுகத்தை கொடுத்தாரு. எங்கள் வீட்டில் பிரச்சனை இருந்துச்சுது, நான் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணேன், அவர் பிரச்சனை விடுதலை கொடுத்தாரு. இப்படி நம்ம என்ன செய்யணும்? நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சொல்லும்படி நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். எனவே இந்த ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. மரியாளுக்கு கொடுத்தாரு, வெறுமன ஒரு சரீர பிரகாரமாக ஏசப்பாவை அவங்க கொடுக்கறதுக்கு உலகத்துக்கு. ஆனால் இன்றைக்கு நமக்கு ஏசப்பாவை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு கிருபையா. நம்ம பாவ மன்னிப்பை கொடுத்து அவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுறாரு. எதற்காக? நம்ம அவரை மற்றவங்களுக்கு சொல்லும்படியாக இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை, அவரை ஏற்றுக்கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை, அவரை நம்முடைய சொந்த ரட்சரை ஏற்றுக்கொள்ளுடைய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் அவரோடு ஒரு உறவு கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. அதனால் இதை வச்சு நம்ம நிறைய வெற்றி பெற்றிருக்கோம். ஏசப்பா என்னோட இருக்கிறதுனால நான் அநேக காரியங்களை வெற்றி பெற்றிருக்கேன். சொல்ல முடியும்ல? எத்தனை சொல்ல முடியும்? கை வைத்துங்க. ஆமாம், நிறைய காரியங்களை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? வெற்றி பெற்றிருக்கோம். அப்போது இதை ஏன் வெற்றி பெற்றோம்? ஏன் கர்த்தர் நமக்கு தந்தார்? அவருடைய கிருபையினால். நம்ம அதுக்கு தகுதி உள்ளவங்க இல்லையா? ஆனால் கர்த்தர் கிருபையினால் நம்ம ஒவ்வொரு பிரச்சனையும் மேற்கொள்ள அவர் கிருபை தந்தார். அப்போ இதே மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவருடைய கிருபையை, அவருடைய புண்ணியங்களை அவர் இப்படி செய்வார் நம்ம அறிவிக்கிறதுக்கு நம்மளை என்ன செஞ்சுக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம இருக்கிற சிச்சுவேஷனில் நம்மளை வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல நீ மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். சரியா? ஒரு பூட்டை எடுத்துக்கிடுங்க. பூட்டில் ஒரு ஸ்க்ரூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரூவுக்கு அது ஒரு ஸ்க்ரூ தான், ஆனால் அந்த ஸ்க்ரூ போயிட்டு இருந்ததுன்னா பூட்டை ஒர்க் பண்ணாது இல்லையா? அப்போது அந்த ஸ்க்ரூவாக இருந்தால் நம்மளை பயன்படுத்துகிறார், நம்மளை அந்த இடத்துல வச்சுக்கிறாரு. வேறு எதுவும் அந்த இடத்துல பொருந்தாது. வேறு எதையாவது நம்ம வேறு ஆணியை வச்சு இப்போ வாணி வைக்க முடியுமா? முடியாது. அதுக்குன்னு என்ன கறிக்கப்பட்டதோ அதான். இதை மாதிரி என்ன ஸ்பெஷலாக அவருடைய கிருபையினால் அந்த இடத்துல வச்சுக்கிறார். ஸோ அந்த இடத்துல நான் தான் கர்த்தருடைய புண்ணியத்தை அறிவிக்க முடியும். என்னால் தான் அவருடைய கிருபையை அந்த இடத்துல அறிவிக்க முடியும். அதுக்காக அந்த இடத்துல வச்சுக்கிறது, அது அவருடைய கிருபை. சரியா? இதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, இப்போ நம்ம இந்த கிருபையெல்லாம் பார்த்தோம். இந்த கிருபை இதே மாதிரி நம்முடைய ஜீவனை காக்குது, நம்ம ஆத்மாவை காக்குது. பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறாரு, சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக எனக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறதுன்னு. சுவிசேஷம் அறிவிப்பதற்கும் அவர் நமக்கு என்ன செஞ்சுக்கிறாரு? கிருபை கொடுத்துருக்கிறாரு. சரியா? கிருபை கொடுத்துக்கிறார். இப்போது இந்த நித்திய காலமாக எப்பப்போ நீங்காத கிருபையை தர்றேன்னு சொல்கிறாரு. இந்த கிருபையினால் அவர் மனம் உறக்கமும் உள்ளவராக நமக்கு மனம் இறங்குறவராக இருக்காது. இப்படிப்பட்ட கிருபையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறது? கிருபை பெற்றுக்கொள்கிறதுக்கு 3 காரியம். ஒன்று எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம மரியாதை பார்த்தோம், எப்படிப்பட்டிருந்தாங்க? நான் அடியாளின் தாழ்மையை அவர் தாழ்மையை நோக்கி பார்த்தார். தாழ்மையாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இதில் 1 பேதுரு 5:5, யாக்கோப்பு 4:6 ரெண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மைனா என்ன அர்த்தம்? தாழ்மைனா எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஒன்று,
தாழ்மை எப்படி வெளிப்படுத்தலாம் பாருங்க. 1 பேதுரு 5:5 வாசிங்க. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அப்போ இதில் போதும். சரி, ஓகேம்மா. இதை பார்க்குறோம். எதில் மனத்தாழ்மை எதில் வருது? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் தான் மனத்தாழ்மை வருது. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளும். இதே தான் பிலிப்பியர் 2:8 நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவே இதைத்தான் நமக்கு முன்மாதிரியாக வைக்கிறாரு. அந்த பிலிப்பியர் 2:8 வாசிக்கலாம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவ மாடல் இல்லையா? அவரே என்ன செய்கிறாரு? தன்னை தாழ்த்தினாரு. தாழ்த்துறதுக்கு என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்தார். யாருக்கு கீழ்ப்படிந்தார்? பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். பிதாவுக்கு கீழ்ப்படிந்து இந்த சிலுவையின் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை தாழ்த்தினார். அப்போ தாழ்மைனா என்றது எதில் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது? எதில் வெளிப்படுது? நம்ம கீழ்ப்படியும் போது தான் நமக்கு தாழ்மை. அப்போ யோசித்து பாருங்கள், நீங்கள் எந்த காரியங்களெல்லாம் நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறீங்க. ஒன்று கர்த்தருக்கு கீழ்ப்படியணும் இல்லையா? வேத வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அடுத்து நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளைகளை உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், மனைவிகளுடைய உங்களுடைய கணவருக்கு கீழ்ப்படியுங்கள், அடுத்தது அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அப்போ உங்களுக்கு மேலானவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். உங்கள் டீச்சருக்கா, உங்களுடைய பாஸுக்கா, அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படியணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். நம்ம கீழ்ப்படியலைன்னா என்ன அர்த்தம்? நம்மகிட்ட தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். தாழ்மை இல்லைன்னா நம்மகிட்ட என்ன இல்லை? கிருபை வராது. தாழ்மை இல்லைன்னா என்ன வராது? கிருபை வராது. கிருபை இல்லைன்னா நம்ம கிருபையினால தான் என்ன செய்யணும்? ஜீவன் காக்கப்படுது. கிருபையினால தான் நம்முடைய ஆத்மா காக்கப்படுது. அதனால அந்த ஜீவன் காக்கப்படணும், நம்ம நித்திய ஜீவனை பெறணும், ஆத்மா காக்கப்படணும் அப்படின்னா என்ன வேணும்? நமக்கு கிருபை வேணும். கிருபை வேணும்னு நமக்கு என்ன வேணும்? கீழ்ப்படிதல் வேணும். கீழ்ப்படிதலில் தான் கிருபை. நீ யோசித்து பாரு, யார் யாரெல்லாம் கீழ்ப்படியாமல் இருக்கீங்கன்னு. நீங்கள் நிறைய காரியங்கள் நம்ம கீழ்ப்படியலை இல்லையா? இன்றைக்கு நீ ஏசப்பாட்ட ஒப்புரவாகுங்க. ஏசப்பா, நான் இந்த காரியங்களில் என்ன இருக்குது, நான் கீழ்ப்படியாமல் பண்ண காரியங்கள் உண்டப்பா, எதிர்த்து நின்ன காரியங்கள் உண்டு, நான் செய்யவே மாட்டேன்னு எதிர்த்து நின்ன காரியங்கள்லாம் ஒன்று, அதெல்லாம் ஏசப்பா மன்னிங்கன்னு கேட்டு அவர்கிட்ட கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? ஆக பாருங்கள், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை. அதுக்கு தாழ்மை என்ன? கீழ்ப்படிதலில் இருக்குது. கீழ்ப்படுதலை இயேசு கிறிஸ்துவே நமக்கு மாதிரியாக காமிச்சார். பிதாவுக்கு கீழ்ப்படிந்து சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செஞ்சார்? தன்னை தாழ்த்தினார். அதான் தாழ்மை. அடுத்தது பாருங்க, தாழ்மை எதில் வெளிப்படும்? பிலிப்பியர் 2:3 அவர் ஒன்றியும் வாதினிலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினால் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். பார்த்தீங்களா? இது அடுத்தது என்ன செய்யணும்? மனத்தாழ்மை எப்போ வரும்? ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேலானவர்களாக எண்ணணும். இப்போ நம்ம நமக்கு கீழே இருக்கிறவங்கள எப்படி நினைக்கிறோம்? நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்கள ஒரு சர்வெண்டா இவ அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும். அவங்களும் நம்மளிலும் மேன்மையாக நினச்சிடணும். அவங்களும் ஏசப்பாவில் உண்டாக்கப்பட்டவங்க, அவங்களுக்குள்ளும் ஒரு ஆத்துமா இருக்குது. சரியா? அவங்க நம்ம வீட்டில் நமக்கு உதவி செய்ய வந்திருக்காங்க, அவ்வளவுதான். நமக்கு உதவி செய்ய வந்திருக்காங்கன்னு அவங்கள என்ன செய்யணும்? மேன்மையாக. அவங்க இல்லைன்னா எனக்கு இந்த வேலைலாம் செய்ய முடியாது, அதனால் அவங்கள மேன்மையாக எண்ணணும். இப்படி நமக்கு கீழே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும், நம்ம இந்த குப்பை எடுத்துகிட்டு போகிறவங்களெல்லாம் குப்பைக்காரன் நம்ம சொல்லுவோம். அவங்க குப்பைக்காரன் இல்லை, நம்மளையும் நம்ம வீட்டையும் நம்ம சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக இருப்பதற்கு உதவி செய்கிறவங்க, தூய்மை பணியாளர்கள். அதனால் அவங்கள என்ன செய்யணும்? நம்ம மேலானவர்களாக என்னணும்? நீ நானெல்லாம் பேசக்கூடாது. அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும். இப்படி நம்ம ஒவ்வொருவருக்கும் மரியாதை கொடுக்கும்போது நமக்கு மேலானவர்களுக்கும் மரியாதை கொடுக்கணும், நமக்கு கீழானவர்களுக்கும் என்ன செய்யணும்? மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுக்கும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். சரியா? இது வரைக்கும் நம்ம நிறைய பேரை அசட்டை பண்ணியிருக்கலாம். நீங்கள் யாரையாவது நீ நம்ம கீழனமாக நினச்சிருக்கலாம், ஏளனமாக பேசியிருக்கலாம். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். சரியா? ஏளனமாக பேசணும், நம்ம பெருமைக்காரங்கன்னு அர்த்தம். பெருமையாக இருந்தால் தான் மற்றவங்கள மட்டமாக பேசுவோம். சரி, மற்றவங்கள மட்டமாக பேசுகிறது, மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, குறை கண்டுபிடிச்சி அவன் மோசம் இவன் மோசம் இப்படி பேசுகிறது, இதெல்லாம் என்னது? பெருமைக்கு அடையாளம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ தாழ்மை எதில் வருது? மற்றவங்கள நம்மளை விட என்ன செய்யணும்? மேன்மையானவர்களாக எண்ண வேண்டும். அடுத்தது என்னது? ஸ்தோத்திரம் செய்வதனால் கிருபை பெருகும் இல்லையா? 2 கொரிந்தியர் 4:15 அநேகருடைய சோஸ்திரத்தினாலே கிருபை பெருகும்.
நம்ம காலையிலேயே கூட சொல்லி கொடுத்தாங்க. நம்ம என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஸ்தோத்தரிக்கிறதுனால என்ன செய்யும்? கிருபை பெறுவோம். நம்ம வேதத்திலே நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருக்குறோம். பவுலும் சீலாவையும் கட்டி என்ன செஞ்சிட்டாங்க? சிறையில் போட்டாங்க இல்லையா? அவங்க என்ன செஞ்சாங்க? துதித்து பாடினாங்க. அதனால் என்ன நடந்துச்சுது? சிறை கதவுகள் திறக்கப்பட்டது, கட்டுகள் உடைக்கப்பட்டது. இல்லை, கட்டுகள்லாம் விழுந்துட்டு கட்டு அவிழ்க்கப்பட்டது, சிறை கதவுகள்லாம் திறந்துச்சுது. அப்போது ஸ்தோத்திரம் செய்வதனால என்ன செய்யும்? கிருபை பெருகும். ஸ்தோத்திரத்தினால நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது என்ன செய்யும்? கிருபை பெருகும். அத்திமரம் துளிர் விடாமல் போனால் கூட நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலும் நம்ம கர்த்தரை துதிக்கும் போது ஸ்தோத்திரம் பெருகும். எப்படின்னா, நான் என்னுடைய அனுபவத்தில் நிறையா பார்த்துருக்குறேன். ஏதாவது பிரச்சனை வரும்போது நம்ம ஏசப்பாவை நான் துதிக்கும் போது நமக்குள்ள ஒரு பலன் வரும், ஒரு விசுவாசம் வரும். என்ன விசுவாசம்னா, கர்த்தரால் நம்ம அதை அவருடைய செய்கைகளை சொல்லி சொல்லி நம்ம அவர் செய்த இதுவரைக்கும் செய்ததை சொல்லி துதிக்கும் போது, இதெல்லாம் செஞ்சாரே ஸ்தோத்திரம்னு நம்ம சொல்லும்போது நமக்கு இப்போ இருக்கிற பிரச்சனையை தாண்டி செல்வது கர்த்தர் செய்வார், பலன் தருவார். இது அனுபவத்தில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, இன்றைக்கி நம்ம காலையில் பாடணும், அருமையாக ஃபாதர் பாட்டை பாடணும். முறுமுறுத்தா சாத்தான் வருவான், துதிச்சா யார் வருவா? தேவன் வருவார் இல்லையா? அவன் ஓடி போவான். துதிச்சா சாத்தான் ஓடி போவான். சாத்தானை விரட்டுறதுக்கு ஒரு வழி என்ன? துதிக்கணும். ஏசப்பாவை துதிக்கணும். ஏன்னா அவனுக்கு பிடிக்காத காரியம் அந்த ஆசப்பாவை துதிக்கிறது. ஏன்னா அவன் என்ன செய்கிறான்? இயேசுவை தூஷிக்கணும்னு தான். யோபுவில் பார்ப்பீங்க, நீ தூஷிக்கானோ பார்ப்போம். யோபுவை தூஷிக்க வைக்கணும்னு நான் சேலஞ்ச் பண்ணான். இதை மாதிரி நம்மளையும் அப்படி தான் சேலஞ்ச் பண்ணுறான். உங்கள் பிள்ளை நீங்கள் ரொம்ப எல்லாம் கொடுத்து நல்லா வச்சுருக்கீங்களே, அதெல்லாம் எடுத்துருங்க, ஒரு கஷ்டத்தை கொடுங்க, அவன் தூஷிக்கானா பார்ப்போம். ஏன் ஜோமனி என்ன கண்டேன், ஏன் நான் கோயில் போகணும், சர்ச்சுக்கு போகணும், ஏன் நான் பைபிள் படிக்கணும், பைபிள் படித்து பிரயோஜனம் இல்லை, இப்படி சொல்கிற அளவுக்கு தூஷிக்கிறதுக்கு சாத்தான் கொண்டு வருவான். அவன் தூஷிக்கிறதான், தேவனை தூஷிக்க வைக்கிறதான் அவனுக்கு ஒரே ஏம். அதனால தான் கர்த்தர் சொன்னார், நீ துதி. அவனை நீ நசுக்கணும்னா நீ என்ன செய்ய? துதி. அவன் தலை நசுக்கப்படணும்னா நீ என்ன செய்யணும்? துதிக்கணும். நம்ம துதிக்க துதிக்க கர்த்தருடைய கிருபை நம்மகிட்ட என்ன செய்யும்? பெருகும்போது இந்த சாத்தானே என்ன செய்ய முடியும்? எந்த பிரச்சனையும் நம்மளால என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். நீங்கள் எந்த வலியோ எந்த பிரச்சனை சுகவீனத்தில் கூட நீங்கள் கர்த்தரை துதிச்சு பாருங்கள், அது அப்படியே போயிடும். அதனால் கர்த்தரை துதிக்கும் பொழுது அவருடைய கிருபை பெருகிறது. பிரச்சனைகள்லேருந்து நமக்கு என்ன செய்யும்? விடுதலை கிடைக்கும். இன்னும் ஒன்று, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 32:10. கர்த்தரை நம்பி இருக்கணும். கர்த்தரை நம்பி இருக்கும்போது, அவரை விசுவாசிக்கும் போது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் இல்லையா? அவர் சிலுவையில் என்ன செஞ்சிட்டார்? பாவத்தை சுமந்துட்டார், சாபத்தை சுமந்துட்டார், என் வியாதியை சுமந்துட்டார், என் பிரச்சனையெல்லாம் சுமந்துட்டார். அவர் எனக்காக யாவும் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். அந்த நம்பிக்கை இருக்கும்போது, ஏசப்பா நான் முழுசும் நம்புவேன். தாவீது அப்படி தான் நம்பினான். தாவீது பாருங்கள், என்ன பிரச்சனை ஆனாலும் சரி, என்னன்னாலும் எல்லாரும் பெற்றோர் கைவிட்டாலும் சரி, சவுல் பின்னால் ஓட விரட்டினாலும் சரி, அப்சலோம் விரட்டிட்டு வந்தாலும் சரி, இந்த அவனுடைய கூட இருந்த சிக்லாக்கில் அந்த மக்கள்லாம் அவனுக்கு எதிராக வந்தாலும் சரி, முழு நேரம் செல்வான். கர்த்தரையே நம்பினான். கர்த்தர்கிட்டயே கேட்பான், ஆண்டவரே நான் போகட்டுமா, நான் செய்யட்டுமா, இது பண்ணட்டுமா? அவன் வேதனை நேரத்தில் கர்த்தருக்குள் தன்னை திடன்படுத்தி கொண்டுன்னு இருக்குது. அப்படி கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்தான். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் இந்த வலது பாசல் இருக்கிறவன நான் அசைக்கப்படுதில்லை. கர்த்தரை பற்றி கொண்டே இருந்தார். கர்த்தரை பற்றி கொண்டே இருந்தனால அவர் சங்கீதம் எந்த யார் எழுதுற விடையும் தாவீது தான் கிருபையை பற்றி அதிகமாக எழுதியிருப்பார். 136ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 25 வசனம் தான் இருக்குது. அதில் 25 கிருபை இருக்குது. இந்த சங்கீதம் முழுசும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் கிருபையை அவர் அதிகமாக அனுபவித்தார். அந்த கிருபையை பற்றி அதிகமாக பேசணும்னு தாவீது தான். அதனால் பார்த்தீங்களா, அந்த கிருபை வேணும்னா என்ன செய்யணும்? நம்ம கர்த்தரை பற்றி கொள்ளணும், கர்த்தரையே பற்றி கொள்ளணும். மனுஷன்கிட்ட மற்ற யார்கிட்ட இல்லை. முதல்ல நம்ம பிரச்சனைலாம் சொல்ல வேண்டியது யார் தான்? ஏசப்பா தான். அவரை பிடிச்சுக்கிடும் போது, கர்த்தரை பிடிச்சிக்கும் போது என்ன வரும்? கிருபை பெருகும். சரி, இந்த கிருபை எப்போ கிடைக்கும் தெரியுமா? அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், காலைதோறும் அவர் கிருபை புதிது. புலம்பல் 3:23 இருக்குது. காலைதோறும் என்னது? நம்முடைய கிருபை புதிது. அப்போ எப்போ கிருபை கிடைக்கும்? கிருபை நம்ம எங்கேயும் கடையிலலாம் போய் வாங்க முடியாது. கிருபை ஏசப்பாட்டம் தான் வரணும். அந்த ஏசப்பாட்டை வரணும்னா நீங்கள் அதிகாலையில் கர்த்தருடைய பாதத்தில் வரும்போது என்ன செய்யும்? கிருபை கிடைக்கும். நீங்களாம் நைட் ரொம்ப நேரம் உட்காந்து படிச்சுட்டு, இல்லைனா செல்ஃபோனில் ரொம்ப நேரம் விளையாடிட்டு, இல்லைனா நிறைய வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் என்னெல்லாமோ அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் ரொம்ப தூங்கி காலையில் 7 மணி 8 மணிக்கு எழும்பி கடகடான்னு புறப்பட்டு போனீங்கன்னா
கிருபையை மிஸ் பண்ணிடுவீங்க. சரியா? கிருபை வேணா எப்போ எழும்பணும்? அது எத்தனை பேர் அதிகாலையில் எழும்புறீங்க? பெரியவங்க எழும்புறாங்க, யூத்து. நம்ம யூத்துக்கு தான் மெயின். எப்படி யாரெல்லாம் எழும்புறீங்க? பரவாயில்லையே, ஜோனாஸ் எழும்புறா, வெரி குட், நல்ல பிள்ளை, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரியா? இன்னைக்கு இது வரைக்கும் நீங்கள் எழும்பாதவங்க தீர்மானம் பண்ணுங்க. சரியா? அன்றைக்கு நல்ல அருமையாக அந்த சாமியல் பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, 4லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் எழும்பி ஜோம் பண்ணிங்கன்னா அவர் கிருபை பெருசாக இருக்குமா. 5லேருந்து 6 வரைக்கும் ஜோம் பண்ணால் அவருடைய இரக்கம் பெருசாக இருக்குமா. சரியா? 6க்கு அப்புறம் பண்ணால் அவருடைய தயவு போனை பழிச்சிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா. சரியா? அதனால் அவருடைய கிருபையை நம்ம பூரணமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அதிகாலையில் எழும்பணும். ஒருவேளை 4 மணிக்கு எழும்ப முடியலன்னு வச்சுக்கோங்களேன், சரி ஒரு 5 மணி, கட்டாயம் 5 மணிக்காவது எழும்பலாம். ரைட்டா? 5 மணிக்கு எழும்பி கடக்கடான்னு என்ன செய்யுங்க, பல்ல விளக்கி முகத்தை கழுவி தலையை கடக்கடான்னு சீவிட்டு உட்காந்து, சரியா, ஒரு பாட்டு பாடி ஒரு சாப்டர் வாசித்து எசப்பாட்டை ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தருடைய கிருபை பெருகும். அதிகாலையில் அதிகாலையில் அவருடைய கிருபை பெருகும். ஏன் பல்ல விளக்கி முகத்தை கழுவின்னு சொல்லணும் தெரியுமா? இல்லைன்னா எழும்பி உட்காந்தோன்னா அப்படி தூங்கி தூங்கி விழுந்துட்டே இருப்பேன். நம்ம தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவை அவர் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி போகணும்? ஃப்ரெஷ்ஷாக போகணும். தூங்கி தூங்கி விழக்கூடாது. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், தூங்கியே விழ மாட்டீங்க. பல்ல முகத்தை கழுவி தலை சீவிட்டு போய் உட்காருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ நல்லா பாட முடியும், துதிக்க முடியும், ஜெபிக்க முடியும். சரியா? அப்படி ஒரு அனுபவத்தை நீ ஏற்றுக்கொண்டு அந்த அதிகாலையில் போனால் தான் யாருன்னு கிருபையை அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் இஸ்ரவேல் மக்கள். மன்னா அதிகாலையில் தான் பொதிஞ்சிச்சுது. காலையில் போய் எடுத்தால் தான் மன்னா. சூரியன் வந்த உடனே எல்லாம் என்ன செஞ்சிடும்? உருகி போயிடும். இப்படி தான் சூரியன் வந்த உடனே கிருபையும் உருகி போயிடும். நீ கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் எப்போ தேடணும்? அதிகாலையில் ஏசப்பாட்டை போய் தேடினா அவனுடைய கிருபை உனக்கு கிடைக்கும். சரி, இது நம்ம பார்த்துட்டோம். கிருபை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு 4 காரியம். 1, தாழ்மையாக இருக்கணும் இல்லையா? தாழ்மையாக இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அடுத்தது 2வது என்ன பார்த்தோம்? ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். அதை நம்ம பார்த்தோம். அடுத்தது யோசபாத்து கூட அவர் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஆர்மிக்கு முன்னால் பாடகர்களை நிறுத்தினார். அதனால் அந்த அவங்க எதிரிகள்லாம் வெட்டுண்டு செத்து போனாங்க. வெற்றி கிடைச்சிது. உன்னை வெற்றி கிடைக்கணுமா? நீ என்ன செய்ய? ஸ்தோத்திரம் பண்ணு. பிரச்சனைகள் மத்தியில் ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லா பெற்றைகளும் என்ன செய்யும்? வெற்றி கிடைக்கும். ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். 3, அவரையே தாவீது மாதிரி கர்த்தரையே பற்றி கொண்டவர்களுக்கு என்ன செய்யும்? கிருபை பெருகும் இல்லையா? கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவரையே நம்பியிரு, மனுஷனை நம்பாத. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவது எம்மாத்திரம் இல்லையா? அதனால் மனுஷனைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க, இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. கர்த்தரையே நீ நம்பியிரு, கிருபை பெருகும். அடுத்தது காலைதோறும் அவருடைய சமூகத்தில் வரும்பொழுது நம்ம அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். சரியா? அப்போ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தாழ்மையாக இருக்கணும். அடுத்தது எப்படி இருக்கணும்? தாழ்மைனா என்னன்னு நம்ம பார்த்தோம். கீழ்ப்படியணும் இல்லையா? மற்றவங்கள நம்ம மேன்மை உள்ளவர்களை நம்ம நினைக்கணும். நம்மளை யாராவது பழியாக இழிவாக பேசினாலும் அதை பொறுத்து கொள்கிற தன்மை இருந்தால் தான் அது தாழ்மை. வீட்டில் அம்மா சொல்லிட்டாலோ, டீச்சர் சொல்லிட்டாலோ, யாராவது ஃப்ரெண்டு சொல்லிட்டா கூட, ஏதாவது சின்னதை சொன்னால் கூட நமக்கு ரொம்ப கோபம் வருது இல்லையா? அப்போ நம்மகிட்ட பெருமை இருக்குன்னு அர்த்தம். இதுதான் நம்ம அளவுகோல். சரியா? அந்த தாவீது பாருங்க, சீமாயின்னு ஒருத்தன் இவன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகும்போது சீமாயின்னு ஒருத்தன் மண்ணாளி போடுவான். இரத்த பிரியனே ஓடிப்போ, பேலியாளி மகனே, அப்படிலாம் அவன் தாவீது ராஜாவை அவ்வளோ தூரத்துக்கு கேவலமாக பேசுவான். ஆனால் அந்த தாவீது ராஜா என்ன சொல்கிறார்? தாவீது ராஜா பின்னால் வந்தவங்களாம் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ராஜா, நாங்கள் என்ன ஒரு தலையை சீவி விட்டுறோம். அப்புறம் சொல்லுவார், கர்த்தர் அனுமதிச்சுக்கிறாரு, அவன் என்ன ஏளனம் பண்ணுறான், பண்ணிட்டு போட்டோம், அவன் சிரமப்படுத்துகிறான், இப்படி சிரமப்படுத்துறதுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் எனக்கு தருவார் அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? அதை மாதிரி நம்மளை நம்மளை ஏளனப்படுத்துகிறவங்க, நம்மளை வீணான பேச்சுகளை பேசுகிறவங்க, கோபப்படுத்துகிறவங்க, இப்படி ஏதாவது நம்ம கோபப்பட்டு பேசுகிறவங்கள அவங்களுக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் அமைதியாக இருந்தீங்களே, ஆனால் அதை பொறுத்து கொண்டீங்கன்னா கிருபை உங்களுக்கு பெருகும். சரியா? அடுத்தப்போ இப்போ நம்ம கிருபை எப்படி பெருகும் நம்ம பார்த்தோம். கிருபையை போக்கடிக்கிறவங்களும் இருக்காங்க. எப்படி கிருபையை போக்கடிப்போம்? காலையில் பாஸ்டர் சொன்னாங்க. அதுதான் அது எபிரேயர் 12:15 சொல்லப்பட்டிருக்குது. அதை ஒன்று வாசித்தரலாம். ஒருவன் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடி போதும். ஆமாம், இதில் யாதொரு கசப்பான வேர் இருந்துச்சுன்னா கிருபையை நம்ம இழந்து போயிடுவோம். நம்மளை குறித்து நமக்கு நிறைய எதிரிகள் இருக்கக்கூடும். நம்மளை பொய்யா சொல்லுவாங்க,
நம்ம பொய்யா கேஸ் போடுவாங்க. நம்முடைய ஆஃபீஸில் நமக்கு வர வேண்டிய மேன்மையை அவங்க இன்னொருத்தர் கோல் சொல்லி எடுத்து போடுவாங்க. இப்படிலாம் பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு இருக்கும் இல்லையா? அது அவங்கள குறித்து நமக்கு ஒரு கசப்பு உள்ளத்தில் வந்துடும். குடும்பத்தில் சில கசப்பு, நம்முடைய பிள்ளைங்கள் நம்முடைய கூடவே இருப்பா, நம்ம ஃப்ரெண்டாகவே இருப்பா, ஆனால் நம்மளை போய் இன்னொருத்தட்ட போய் என்ன செய்வா, தப்பாக சொல்லி கொடுப்பா. அப்போ அவளை பற்றி ஒரு கசப்பான வேர் இல்லையா? அவள் பிடிக்காது உனக்கு, அவள்கிட்ட பேச மாட்டேன்னு இருவேன், அப்படி தானே? ஆனால் நீ ஏசப்பா பிள்ளை, அதனால் அவன்கிட்ட என்ன இருக்கக்கூடாது? கசப்பான வேர் இருக்கக்கூடாது. கசப்பான வேர் இருக்கக்கூடாது. கசப்பான வேர் இல்லாமல் இருக்கணுமே. ஆனால் யாரை பார்க்கணும்? ஏசப்பாவை சிலுவை காட்சியை பார்த்தா. ஏசப்பா சொன்னார், பிதாவே அவளை முள்முடி சூட்டினவங்க, இவளை துப்புனவங்க, முதுகலை தாடி முடிய பிடிச்சி இழுத்தவங்க, நிந்த பண்ணவங்க, வேதனைப்படுத்தினவங்க, அத்தனையும் பார்த்து சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவர் தான் நமக்கு மாடல். ஸோ நம்ம அப்படியே ஒரு கசப்புமே இல்லை அவருக்கு எல்லாரையும் மன்னிக்கிறவராக இருந்தார். அப்படி நமக்குள்ளும் நமக்கு தீமை செய்கிறவர்களை மனப்பூர்வமாக மன்னிச்சிடணும். மறுபடியும் அந்த எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க, கல்வாரி சிலுவையே பாருங்கள், அவர் சொன்னதையே கேளுங்க. நமக்கு ஆரம்பத்தில் சொன்ன அந்த கதையில் அந்த டாக்டரம்மா என்ன செஞ்சாங்க? அந்த கல்வாரி சிலுவையை தான் பார்த்தா அவங்க பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு அவர் சொன்ன வார்த்தை அவங்க மனசில் ஞாபகம் வந்துச்சு. அதனால தன்னுடைய கணவரை கொன்னவரையே என்ன செஞ்சுட்டாங்க? மன்னிச்சு சிகிச்சை அளித்து உயிரை பிழைக்க உதவி செஞ்சாங்க. அதை மாதிரி நமக்கும் கசப்பான வேர் இல்லாதபடி நம்ம பார்த்துக்கொள்ளணும். அப்படி வந்துச்சுன்னா ஏசப்பாடைய சிலுவையை நம்ம பார்க்கும்போது, தியானிக்கும் போது அந்த கசப்பான வேர் நம்மளை விட்டு அகன்று போகும். அதனால் கசப்பான வேர் இல்லாத இருக்கும்போது தான் நம்ம கிருபையை தக்க வைத்து கொள்ள முடியும். அடுத்தது யோனா சொல்றாரு, மாயையை பற்றி, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். மாயையை பற்றி கொள்கிறார்கள். இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சாலமோனை சொல்ல முடியும். சாலமோனை கர்த்தர் அருமையாக உயர்த்தியிருந்தார், பிரியமாக நடந்தான். ஆனால் கடைசியில் பாருங்கள், அவனுக்கு உலக காரியங்கள் அவன் சொல்கிறான், நான் உலகத்தில் அனுபவிக்காத பொருளே கிடையாது, அனுபவிக்காத இன்பமே கிடையாதுங்கிறான். அப்படி உலகத்தை அவ்வளவா அனுபவிச்சார். எல்லா மற்ற ஜாதிகள்லேருந்து, மற்ற மதத்திலிருந்து பெண்களை தனக்கு மனையாட்டிகளாக கொண்டார். அதனால் அவங்க சொன்னபடி விக்கிரக தோப்புங்களை கடைசியில் என்ன செஞ்சிட்டாரு? பண்ணிட்டாரு. அவர் மாயையை பின்பற்றி கர்த்தருடைய கிருபையை என்ன செஞ்சிட்டாரு? போக்கடிச்சிட்டாரு. இப்படி இன்னைக்கு நம்ம ஏசப்பா பிள்ளையா இருக்கக்கூடும். ஆனால் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது நல்லா இருக்கும்பா, இது நல்லா இருக்கும்பா, இந்த சீரியல் நல்லா இருக்கும், அது பற்றியா அந்த ஃப்ரெண்டு நல்லா இருக்கும், இப்படின்னு நம்மளை தவறாக என்ன செய்வாங்க? சொல்லி கொடுப்பாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை உலக ஆசைக்குள்ளாக எழுப்புவாங்க, மாயையை பற்றி கொள்ளும்படி. அப்படி மாயையை பற்றி கொள்ளும்படி போயிட்டேன்னா என்ன செஞ்சிருவா? ஏசப்பாவை இழந்துருவேன், ஏசப்பா கிருபையை இழந்துருவேன். ஆனால் நீ மிகுந்த ஜாக்கிரதை. உலகம் அல்ல நமக்கு. உலகமும் உலகத்தில் உள்ள எல்லாம் அநித்தியமானவைகள், நிலையற்றவைகள், அவெல்லாம் அழிந்து போகும். கிறிஸ்து ஒருவரே நித்தியமானவர். அதனால் அநித்தியமான காரியம்தான் மாயை. மாயைனா என்ன அர்த்தம்? அழிந்து போகிறது. சாலமோனே சொல்கிறார், எல்லாம் மாயை. இவ்வளவு ஞானியாக இருந்தார், இவ்வளோ எழுதினார், கடைசியில் எல்லாம் மாயைன்னு சொல்லிட்டாரு. அதான் எல்லாம் மாயை, எல்லாம் அழிந்து போகும். கிறிஸ்து ஒருவரே நித்தியமானவர், நிலையானவர். வேதம் ஒன்றே நிலையானது. வானம் பூமி எது ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒழியாது. அதனால் பாரு, அதுவே நித்தியம். நம்ம படித்து கொள்ள வேண்டியது இதுதான், ஏசப்பாவையும் வசனத்தையும் படித்து கொள்ளும் பொழுது நம்ம எதை பெற்றுக்கொள்வோம்? நித்தியத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையை இழக்காமல் இருக்கணுமே. ஆனால் மாயையை பற்றி கொள்ளாதிருக்க வேண்டும். சரி, நம்ம கர்த்தரிடத்தில் கேட்போம், யார் யாருக்கெல்லாம் நமக்கு நிச்சயமாக எல்லாருக்கும் கிருபை வேணும் தானே? எல்லாருக்கும் கிருபை வேணும் தானே? இல்லையா? அப்போ கிருபை வேணும்னா நம்ம என்ன வேணும்? சரி, எழுமை நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா, அந்த தாழ்மை எனக்கு தாங்க. எழுமலாமா? ஜெபம் பண்ணலாமா? யாருக்கெல்லாம் கிருபை வேணுமோ அவங்க மாத்திரம் எழுமுங்க. கிருபை வேணுங்கிறவங்க எழுமுங்க. ஏசப்பா, எனக்கு உங்கள் கிருபை வேணும்ப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வேணும். ஒவ்வொரு சுவாசம் மாதிரி ஏசப்பா கிருபை. ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் கிருபை வேணும்ப்பா. உங்கள் கிருபை இல்லாமல் நம்ம அழகான பாட்டு படித்தோம், உங்கள் கிருபை இல்லாமல் வாழ முடியாது, உங்கள் கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் கர்த்தருடைய கிருபை வேணும். ஸோ அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ளணும். கிருபையை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்ற தாழ்மை வேணும். தாழ்மைனா நான் கீழ்ப்படியணும். ஒரு எண்ணிலும் நான் மேன்மையாக நான் எண்ணணும். தூஷிக்கிறவங்கள கூட நான் என்ன செய்யணும்? மன்னிச்சிடணும். அதுதான் தாழ்மை. ஸோ இது என்கிட்ட இருக்குதா? யோசித்து பார்ப்போம். நான் எத்தனை பேருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தது உண்டு? எத்தனை தருணங்கள் கீழ்ப்படியாமையே ஒரு சின்ன அசட்டியாக நீங்கள் நினச்சிடாதீங்க. சின்ன காரியமே கிடையாது. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இயேசுவே கீழ்ப்படிந்தார். எந்த கீழ்ப்படிந்தார்? சிலுவையில் தாம் மறிப்பதற்கு அவர் கீழ்ப்படிந்தார். தன்னை அவ்வளவாக தாழ்த்தினார். அப்போது அவ்வளவாக கீழ்ப்படிந்தார் கர்த்தர். அப்படியானா நம்ம ஏமாத்திரம். ஸோ பாருங்கள், இது வரைக்கும் நம்மகிட்ட கீழ்ப்படியாமல் எவ்வளவு காணப்பட்டுச்சுது. அதை ஏசப்பாட்ட சொல்லிடுங்க, ஒப்புரவாகிருங்க. இந்த கீழ்ப்படியாமல் நீங்கள் ஏசப்பா அப்படின்னு
அடுத்தது நம்ம எத்தனை பேரை நம்மளுக்கு கீழனமாக அற்பமாக நினச்சது உண்டு, மற்றவங்களை மேன்மையாக எண்ணாதபடி ஏளனமாக நினச்சவங்க. அதெல்லாம் இப்போ நான் ஞாபகம் வருதா? அதெல்லாம் ஏசப்பாட்டு அறிக்கைட்டு, நான் இவங்களெல்லாம் ஏளனமாக நினச்சிட்டேப்பா, இவளுக்கு ஒன்றும் தெரியாது, முட்டாள் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன். இவளால் எவ்வளோ மோசமானவா, பாவி அப்படின்னு சிலரை ஏளனமாக நினச்சிருக்கிறேன். அப்படி ஏளனமாக நான் நினச்ச தருணங்கள் உண்டப்பா, கிருபையாக நீங்கள் மன்னிங்க. அடுத்து நம்ம கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். கிருபையை பற்றி கொள்ளக்கு தாழ்மை வேண்டும். அடுத்து நம்ம ஸ்தோத்திரம் செய்யணும். ஸ்தோத்திரம் செய்யும்போது கிருபை பெருகும். அதனால் அர்ப்பணிங்க. ஏசப்பா, நான் உண்மை துதிப்பேன், எந்த காரியத்தில் எந்த நிலையில் நான் உண்மை தான் துதிப்பேப்பா, உண்மை தான் துதிப்பேன். துதிப்பதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். தாவீதை போல ஏசப்பா உண்மையே நான் பற்றி கொள்வேன். நான் கிருபையை பெற்றுக்கொள்ளணும், கிருபையை பெற்றுக்கொள்ளணும், உண்மையே நான் பற்றி கொள்ளணும்ப்பா, உண்மையே நான் பற்றி கொள்வேன். அடுத்தது கிருபையை பெற்றுக்கொள்ள நான் அதிகாலையில் நான் எழும்புவேன். அதிகாலையில் தீர்மானம் பண்ணுங்க, இன்னைக்கு அதிகாலையில் எழும்பி நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவேன் அப்படின்னு அதிகாலையில் நான் ஜெபிப்பேன்னு நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அதே மாதிரி கசப்பான வேர் இருந்தா இன்னைக்கு ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. மாயை உலக காரியங்கள் எனக்கு நாட்டம் இருந்தா ஏசப்பா தான் மன்னிங்கன்னு கேளுங்க. ஏசப்பா தாழ்மையை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். அன்புள்ள ஏசப்பா, நீங்கள் தாழ்மை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி ஏசப்பா. நீங்கள் கற்றுக் கொடுத்தது படி ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை நடந்து தாழ்மையை பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.